சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26 இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி. அதனை குறித்த தகவலை தான் முழுமையாக நாம் காண இருக்கிறோம். இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி என்ன? டிஆர்பியோட வெப்சைட்டுக்குள்ள போனோம்னா முதல்லயே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் என்ன பார்த்தீங்கன்னா டிஎன்செட் எக்ஸாமிற்கான தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுடைய அந்த சர்டிஃபிகேட் ஆனது என்ன செஞ்சிருக்காங்க, வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஷின் பேப்பர், அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் மார்க்கு, கேண்டிடேட்டோட ஸ்கோர் கார்டு, ஸோ ஒவ்வொன்றா அதே மாதிரி பாருங்க, அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்கு, அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் குவாலிஃபைடு இந்த டிஎன்செட் 2024 சொல்லி உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த பத்திரிகை செய்தியை பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு எல்லா செய்தியுமே தெளிவாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சோம். பல்கலைக்கழக மானிய குழுவின் புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகள்ல 2023 மாநில தகுதி தேர்வு டிஎன்செட் எக்ஸாம் நடத்துவதற்கு வழிகாட்டுதலானது வழங்கப்பட்டது. அதன்படி 2023-24 ஆண்டிற்கான தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு நடத்துவதற்கான முகமையாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை தமிழக அரசானது நியமித்தது. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் சார்பாக இந்த தேர்வை நடத்துவதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தை நியமித்தது. அதன் பிறகு எப்ப சொல்லி பார்த்தீங்கன்னா 17/12/2024 அரசாணை எண் 278 உயர்கல்வி H1. அதன் அடிப்படையில 43 பாடங்களுக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 99,178 விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிச்சிருந்தாங்க. 6/3/2025, 7/3, 8/3 மற்றும் 9/3 இந்த தேதிகள்ல ஆசிரியர் தேர்வு வாரியத்தினால கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இணைய வழியில இந்த தேர்வானது நடத்தி முடிக்கப்பட்டது. மொத்த விண்ணப்பித்தவர்கள் பார்த்தீங்கன்னா 99,178 பேர். எழுதினவங்க 76,150 பணி நாடுனர்கள் பங்கு பெற்றார்கள். ஸோ விண்ணப்பதாரர்களுடைய மதிப்பெண் மற்றும் பல்கலைக்கழக மானிய குழுவில் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல் நெறிமுறைகளின்படி மதிப்பெண் மற்றும் இட சுழற்சி விதிமுறைகளை பின்பற்றி அரசாணை எண் நிலை எண் 163 உயர்கல்வி H1 துறையில 18/7/2025 படி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கான இந்த ஒதுக்கீடை பின்பற்றி தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு 2024 தகுதி பெற்றவர்களுடைய பட்டியல் டிஎன்செட் 2024 குவாலிஃபைடு லிஸ்ட் ஆனது பாடம் வாரியாக தயார் செய்யப்பட்டு இந்த ஆணையத்தினுடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ்களை இணைய வழியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு நியூஸ் ஆனது கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப இந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா செட்டு எழுதினவங்களுக்கான செய்தியாக டிஆர்பி வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ டிஆர்பியோட வெப்சைட்ல போனீங்கனாலே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் குவாலிஃபைடு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் லிஸ்ட் சப்ஜெக்ட் வைஸா வந்துடும். நீங்க இதை என்ன செஞ்சுக்கலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரா இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி எழுதினவங்களுடைய லிஸ்ட் எல்லாமே டிஆர்பியோட வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. டிஎன்செட் எக்ஸாம் எழுதி ஆசிரியருக்கான செய்தி, இதை முழுமையாக பயன்படுத்திக்கணும். ஸோ ஒவ்வொரு பாடத்திற்குமே 45 பக்கங்களுடைய பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முதன்மையாக பயன்படுத்துங்க. இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.